நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மை செய்தி. கோவை நஞ்சுண்டாபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் 83 வயதான கஸ்தூரி என்ற மூதாட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வீட்டில் தனியாக இருந்த கஸ்தூரியின் கை கால்களை கட்டி போட்டு கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். கோவை ராமநாதபுரம் அடுத்த நஞ்சுண்டாபுரம் சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகே சுமார் ஒரு 15 மீட்டர் தொலைவில் புறக்காவல் நிலையம் ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சித்த மருத்துவர் ராம்குமார் என்பவர் வசித்து வருகிறார். அவருடைய தாயார் கஸ்தூரி என்பவர் இருவர் மட்டும்தான் அந்த குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மருத்துவர் ராம்குமார் பணி நிமித்தமாக வியட்நாமிற்கு செல்கிறார். அப்பொழுது ஏற்கனவே கடந்த 10 மாதங்களாக அவரது வீட்டில் நேபாளத்தைச் சேர்ந்த ஒரு பணிப்பெண் ஒருவர், அந்த 35 வயது மதிக்கத்தக்க பணிப்பெண் ஒருவர் அந்த வீட்டில் பணியமர்த்தப்பட்டு வீட்டு வேலைகளுக்கும் மூதாட்டி கஸ்தூரிக்கும் உதவியாக இருந்து வருகிறார். அந்த பணிப்பெண்ணை நம்பி இவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வியட்நாமிற்கு சென்ற நிலையில நேற்று இரவு அந்த பணிப்பெண் அவருக்கு வேண்டிய சில ஆட்களை அழைத்து வந்து தனியே இருந்த மூதாட்டியை கை கால்களை கட்டி தலைக்குப்பர படுக்க வைத்து மூச்சு திணற வைத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்த நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில இன்று காலை நீண்ட நேரமாகியும் வீடு திறக்கப்படாத நிலையில அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கதவை தட்டி பார்க்கும்போது உள்ளே மூதாட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களது தகவலின் அடிப்படையில காவல்துறையினர் உடனடியாக அங்கு வந்து சோதனையில் ஈடுபட்ட நிலையில அந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு பின்புறமாக அந்த மூதாட்டி உபயோகித்து வந்த செல்போன் ஒன்று கிடந்திருக்கிறது. அந்த செல்போனை எடுத்து ஆய்வு செய்ததுல அவர் எந்த விதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்துதான் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் முன்பகுதியில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நேற்று இரவு இந்த கொலை சம்பவம் நடந்தது தெரிய வந்திருக்கிறது. எத்தனை பேர் வந்தார்கள், யாரெல்லாம் வந்தார்கள் என்பது குறித்த விவரங்கள் தற்போது வரை காவல்துறையினர் தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இது தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த 7 தனிப்படைகளும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பணியில் ஈடுபட்டிருந்த அந்த நேபாளத்தை சேர்ந்த பெண் கோவையில் தான் அவர் வேறு ஒரு இடத்தில் தங்கி இருந்து அவர்கள் மூலமாகத்தான் இந்த வீட்டிற்கு பணியில் சேர்ந்திருக்கிறார். அவர் யார் மூலமாக இந்த பணியில் சேர்ந்திருக்கிறார் என்பது தொடர்பாக விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று அவர் யாருடன் எல்லாம் அவர் தொடர்பில் இருந்தார், இந்த சம்பவத்திற்கு பின்னால் கூலிப்படையாக இருந்து செயல்பட்டது யார் என்ற அடிப்படையில் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையை துவக்கி வருகிறார்கள். அதே வேளையில அந்த பகுதியில் அந்த மூதாட்டியை கழுத்தை நெரித்தோ அல்லது ரத்தம் வர அளவுக்கு கொலை செய்யப்படவில்லை, அவர் மூச்சு திணறி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நிலையில இதுபோன்ற சம்பவங்களில் யார் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற அடிப்படையிலும் ஏற்கனவே இதுபோன்ற எங்காவது சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்ற அடிப்படையிலும் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்பு அருகிலேயே காவல் நிலைய புறக்காவல் நிலையம் இருக்கிறது. இந்த நிலையில இந்த கொலை சம்பவம் என்பது கோவையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே வீட்டில் தனியாக இருக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும், இது தொடர்பான விஷயங்களை காவல் நிலையத்திற்கு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் பல்வேறு வகையில் வலியுறுத்தி வந்தார்கள். இந்த சூழலில் தான் தற்போது இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலை சம்பவம் என்பது கோவையில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.